அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கார்த்திகை தீபங்க. ஒவ்வொரு கார்த்திகை தீபம் அப்போவும் பாப்பா என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு ஏற்றும் போது அம்மா நான் தான் ஏற்றுவேன், அம்மா நான் தான் ஏற்றுவேன்னு ஒவ்வொரு டைமும் ஆடம் பண்ணுவாள். விடுக்கண்ணு நான் ஏற்றுறேன், உனக்கு ஏற்ற தெரியாது கண்ணு, கையிலையாவது சுட்டுக்குவேன், வேணா கண்ணு அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாள். இல்லைம்மா நான் ஏற்றிடுவேன், ஒரே குச்சிலே ஏற்றிடுவோம்மா அப்படின்னு சொல்லி பாப்பா ஆடம் பண்ணுவாள். சரி கண்ணு ஏற்றுக்கண்ணு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னாக்க ஒரே குச்சிலே அவ்வளோ சாமர்த்தியமாக பிள்ளை அந்த விளக்கை ஏற்றி வச்சுருவா. இன்னையோட 1244 நாட்கள் கடந்து போயிடுச்சிங்க. இந்த கொலகார நாய்ங்க பாப்பாவை நம்மக்கிட்ட இருந்து பிரித்து ஒவ்வொரு நாட்கள்லையும் ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா பாப்பா கூட நம்ம நின்னது, பேசுனது, நடந்தது, சிரித்தது, இப்படி எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த இடத்துக்கு நம்ம பாப்பா கூட போனோமே, இந்த இடத்துக்கிட்ட பாப்பா கூட நின்னமே, இந்த இடத்துக்கிட்ட பாப்பா கூட பேசணுமே இப்படின்னு பல நினைவுகளோடையே இந்த 1244 நாட்களும் கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மனவேதனையும் வலிகளோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாப்பாவும் தம்பியும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது தீபாவளிக்கு நம்ம வெடி வாங்குவோம். அந்த தீபாவளி வெடியில் வெடிக்கிற வெடி எல்லாத்தையும் எடுத்து வெடிச்சிருவாங்க. இந்த பொறிக்கும் இல்லைங்களா, அந்த வெடியை மட்டும் எடுத்து வைப்பாங்க. கம்பி மத்தாப்பு, சாட்டை, சங்கு சக்கரம், புதவானம் இதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் ஏன் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, கார்த்திகை தீபம் அப்போ தான் இதெல்லாம் நாங்கள் ஏற்றி வைப்போம், இப்போ ஏற்றி வைக்க மாட்டோம். எங்களுக்கு விளக்கு எரியும் போது இதையும் ஏற்றி வைக்கும் போது பொறி வரும் இல்லையா, அப்போ பார்க்கத்தான் நல்லா அழகாக இருக்கும், அப்போ தான் அந்த வெடியெல்லாம் நாங்கள் ஏற்றி வைப்போமே தவிர இப்போ நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அடம் பண்ணுவாங்க. அப்போ 1-2 ஏற்றி வைங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாதியை வச்சுப்பாங்க, மீதி பாதியை எப்போவுமே கார்த்திகை தீபத்துக்கு வச்சுப்பாங்க. இந்த மாதிரி 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்க. இதே போல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மீதியை பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு தான் வச்சுப்போம் அப்படின்னு வச்சுப்பாங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த கம்பி மத்தாப்பு, புதவானம், சாட்டை, சங்கு சக்கரம் இதை எல்லாத்தையும் ஏற்றி வச்சு அழகாக அங்கே பரமா பொறி வருது அப்படின்னு அழகாக சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாங்கள் இன்றைக்கி கடந்த 1244 நாட்களாக கவலைகளோடும் கண்ணீர்களோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே விடாத மழை தாங்க. இந்த விடாமல் மழை பேஞ்சபடியே தான் இங்கே இருக்குது. இந்த மழையிலையும் நாங்கள் பாப்பா இடத்துக்கு போனோம், சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பூச்செடி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மாற்றலான்னு இருக்கிறோம். ஒவ்வொரு பூச்செடியும் இனிமேல் புதுசாக வேறு செடி மாற்றி வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒவ்வொரு செடியாக மாற்றிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில் நம்மளோட சந்தோஷமாக நம்ம தங்க பிள்ளை நம்ம கூட விளக்கு ஏற்றணும். ஆனால் இன்றைக்கி பிள்ளைக்கு நம்ம விளக்கு ஏற்றுற ஒரு நிலைமையை கொண்டுட்டு வந்துட்டோம் அந்த பொறுக்கி பரதேசி நாய்ங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு விளக்கேற்ற எந்தெந்த நாயெலாம் காரணமாக இருந்தோனோ அத்தனை நாய்ங்களும் அவன் பிள்ளைங்களுக்கு விளக்கு ஏற்றுவோனுங்க. அப்போ தாங்க ஒரு தாயோட வலியும் வேதனை என்னன்னு அந்த நாய்ங்களுக்கு புரியும். மழை பெய்கிற ஒரு காரணத்தால் அந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா காற்றே சுத்தமாக வராதுங்க. மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது, அந்த இடத்துக்கிட்ட காற்றுங்கிறது கிடையவே கிடையாது. ஆனாலும் நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பூவை அதுவும் அறியாமல் அந்த மழையில் கூட எப்படியாவது நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுது. அது மட்டும் இல்லாத இந்த மணியை கூட பார்த்திங்கனாக்க எப்படியாவது ஒரு நேரமாவது அடிக்க செய்யுதுங்க. எப்படியாவது நம்ம கூட பேசணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் விடா மழை பெய்யும் போது கூட பார்த்திங்கன்னா பாப்பா நம்ம கூட எந்த அளவுக்கு பேச முயற்சி பண்ணுறா அப்படிங்கிறத இந்த பூக்கள் மூலமும் மணி சத்தத்தின் மூலமும் நீங்களே பாருங்கள், நீங்களே கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, பாப்பா நம்மளோட எத்தனை 1000 ஸ்ரீமதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க மனசுக்குள்ளாரையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா.